வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போது 1லேருந்து 5 4 பாவம் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 4ஆம் பாவத்தை பார்க்க போகிறோம். இது சிம்ம லக்னத்தில் 0054 டிகிரியில் விழுந்திருக்குது அப்படின்னா இது ஒரு தனி மனிதர் ஜாதகம். சிம்ம லக்னத்தில் 5.5 இருந்ததுன்னா சிம்ம லக்னத்தில் கேதுவோட நட்சத்திரத்தில் சுக்கிரனோட உணவு நட்சத்திரத்தில் இந்த கிரகம் விழுந்திருக்குது அப்படின்னா இவருக்கு அந்த கிரகங்கள் என்ன செய்யும் அப்படின்றத 5ஆம் பாவம் மூலம் பார்க்கலாம். இப்போ 5ஆம் பாவத்தில் இருக்கிற அகம் சார்ந்த காரங்கள் அப்படின்னு என்ன பார்த்தோம்னா இதயம். இப்போ ஒருத்தருக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை வரும்னா 5ஆம் பாவம் கெட்டிருந்தா வரும். சூரியன் ரெண்டுமே பார்க்கணும். முதுகு தண்டு, முதுகு சென்ட்ரல் பாயிண்ட், அது எல்லாமே 5ஆம் பாவம். உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ், குழந்தை பிறப்பத்துக்கு இந்த காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். பாலின ஹார்மோன்ஸுகள் எல்லாமே ஒரு லவ் வரணும் அப்படின்னாவே அந்த ஹார்மோன்ஸ்லாம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் எப்போ நடக்கணும், தசா புத்தி அந்தரங்கள் எப்பப்போ வருதோ இந்த 5ஆம் பாவம் யார் யாருக்கு இயங்குதோ அந்த டைமில் இந்த சார்ந்த விஷயங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு பாவமும் நிறைய காரங்களை வச்சுக்குது. அந்த தசா புத்தி அந்தத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறி மாறி வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இப்போ இதயம் சார்ந்த பிரச்சனை வரணும் அப்படின்னா 5ஆம் பாவம் கெட்டு இருந்து, அதாவது கெட்டு இருந்ததுன்னா 4, 8, 12 தொடர்பு கொண்டு, சூரியனும் 4, 8, 12 தொடர்பு கொண்டு, அதாவது தசையோ புத்தியோ அந்தரமோ ஏதாவது வரும்போது இதயம் சார்ந்த பிரச்சனையும் அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வயதானவர்களுக்கு, வயது கம்மியாக இருக்கிறவங்களுக்குலாம் குழந்தை பிறப்பு அந்த டைமில் இந்த புத்தி ஓடுதுன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு தடை பண்ணுது அப்படின்ட்டு ஒவ்வொரு கிரகமும் பாவமும் தசா புத்தி அந்தரம் எப்போ வருதோ அப்போ தான் அது செயல்படும். எல்லா நேரத்திலும் அது பண்ணாது. அடுத்தது பாலின ஹார்மோன்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் குழந்தை பிறப்புக்கு முக்கியமான குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாம் முக்கியமான காரகம் குரு ப்ளஸ் 5ஆம் பாவம். இது ரெண்டும் கெட்டுருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் வரும். காதல், காமம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா காதல் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். காமம் சார்ந்த விஷயங்களும் சக்ஸஸ் ஆகும். 5ஆம் பாவம் 4, 8, 12 அப்படின்னுச்சுன்னா 5ஆம் பாவம் இயங்குச்சுன்னா காதலை உற்பத்தி பண்ணிட்டு உடனே அதை கட் பண்ணி விட்டு போயிடும். பாவம் எப்போ எந்த கிரகத்தோட பாவம் இயங்குதோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்றத பாவம் தான் முடிவு பண்ணும். 5ஆம் பாவத்தில் அடுத்தது காதல் இதாயிரும். 5ஆம் பாவம் தான் புரத சத்து, புரோட்டீன். அது கம்மியாக, அது பாவம் நல்லா இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல புரத சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஆன்டிபயோட்டிக்ஸு இதெல்லாமே அதுதான். இதெல்லாம் கம்மியானதான் பயம், பதட்டம், கோபம் இதெல்லாம் வரத்துக்கு என்ன ஆகுதுன்னா நம்மக்கிட்ட புரோட்டீன் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதை சார்ந்த பிரச்சனை வரும். இந்த ரத்தம், தோல், முடி, நகங்கள், தசை, இந்த இதயம், மூளை இதுக்கெல்லாம் செயல்படுறதுக்கு புரத சத்து ரொம்ப அவசியம். ஹார்மோன்ஸ் சுரப்பத்துக்கு, குழந்தை பிறக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே புரோட்டீன் ரொம்ப முக்கியம். இந்த 5ஆம் பாவம் கெட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் பாவத்திலோட புறம் சார்ந்த காரங்கள் என்னன்னா 5ஆம் பாவம் தான் விளையாட்டு. அனைத்து விதமான விளையாட்டுலையும் ஒருத்தர் விளையாட்டு துறையில வேலைக்கு போனால் முதல்ல 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அரசியலில் ஒருத்தர் ஈடுபட்டு அதில் சக்ஸஸ் ஆகணும்னா அவருக்கு 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ப்ளஸ் சூரியன். விளையாட்டுனா செவ்வாய். கலைத்துறை, சினிமா துறை இது மாதிரி கலைத்துறைக்கெல்லாம் முக்கியமான கிரகம் சுக்கிரன் ப்ளஸ்ஸு 5ஆம் பாவம். இது நல்லா இருந்துச்சுன்னா சினிமா துறை, கலைத்துறை எல்லாத்துலேயுமே இதாகலாம். 5ஆம் பாவத்துக்கு முக்கியமான கிரகம் புதன் ப்ளஸ்ஸு 5ஆம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நல்லா வரும். ஜோதிடம், பங்கு சந்தை, உடல் உழைப்பு இல்லாமல் அறிவை வைத்து சம்பாதிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் பாவம் தான். இந்த பங்கு சந்தை எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா 5ஆம் பாவம் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் குழந்தை காப்பகம், குழந்தை நல மருத்துவர், இந்த குருவும் நல்லா இருந்து 5ஆம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா குழந்தை நல மருத்துவருக்கெல்லாம் படிக்கலாம். அனைத்து விதமான விளையாட்டு, ஸ்போர்ட்ஸு எல்லா டைப்புக்கும் அதுதான். அப்புறமேட்டு எல்லா விதமான கமிஷன், லேண்டு புரோக்கரேஜ்லேருந்து எல்லா விதமான நம்ம சொல்லிட்டு அது மூலம் நமக்கு பொருள் கொடுக்காம நம்ம சம்பாதிக்கிற எல்லா விஷயத்துக்குமே நம்ம அறிவு மூலம் கிடைக்கிற அனைத்து விதமான கமிஷனுக்கும் 5ஆம் பாவம் தான்.
5ஆம் பாவம் வந்து உடல் உழைப்பு இல்லாமல் அறிவு சார்ந்து சம்பாதிக்கிற பாவகம் தான் 5ஆம் பாவம். அது 5ஆம் பாவம் யார் யாருக்கு நல்லா இருக்குது, அதே தசையோ புத்தியோ அந்தரங்கள் வரும்போது கண்டிப்பாக அதுதான் செயல்படும். 5ஆம் பாவம் 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு அது புதன் சுக்கரன்லாம் இருந்துச்சுன்னா சினிமா ஃபீல்டில் நல்லா இருப்பாங்க. 5ஆம் பாவம் 10, 6, 10, 11 அப்படின்ட்டு தொடர்பு கொண்டு சூரியனும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க அரசியலுக்கு போகிறது இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து தனித்தன்மையான ஒரு இது, கலை சார்ந்தது, ஓவியம், நடிப்பு, உடல் கவர்ச்சி, முக்கியமாக பெண்கள் உடல் கவர்ச்சி அப்படின்னா என்னன்னா அழகு சாதன பொருட்கள் வாங்கிறது, விற்கிறது, செய்யறது இதெல்லாமே வந்து 5ஆம் பாவம் தான். சுக்கிரனும் 5ஆம் பாவம் நல்லாச்சுன்னா இவங்களாம் வந்து அழகு சாதன பொருட்கள் செய்யறது, பியூட்டிஷியன் ஒர்க்லாம் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ரசனை, அரசியல், பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 5ஆம் பாவம் தான். மதிநுட்பம், யூகம், ஒரு யூகம் பண்ணி புரோக்கர் வேலை பண்ணுறது, சினிமா, நாடகம், இலக்கியம், இசை, இது எல்லாமே வந்து மியூசிக் கிளாஸ் வச்சு நடத்துறது, மியூசிக் டீச்சர்ஸு, இதுக்கு எல்லாமே 5ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்படின்னா 2, 6, 10, 6, 5, 9ன்னு இல்லாமல் 8, 12 இல்லாமல் இருந்தாவே அந்த பாவம் வந்து அந்த மூலம் அவங்களுக்கு ஒரு கொடுப்பனை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதை சார்ந்த தொழிலை அவங்க செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். வர்ணனை, மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுதல், கேளிக்கை, மந்திர ஜபித்தல், சூதாட்டம், இந்த சூதாட்டம் பண்ணுறது எல்லாமே, சூதாட்டம் விளையாடுறது, கிளப்பு, இதெல்லாம் வந்து 5ஆம் பாவம் தான். 5ஆம் பாவம் யார் யாருக்கு நல்லா 2, 4, 6, 10 அப்படின்னு சொன்னா அந்த துறை, அந்த கிரகம் சார்ந்த எது செஞ்சாலும் அவங்க வந்து நல்லா சக்ஸஸ் ஆவாங்க. 5ஆம் பாவம் 5, 9 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பாவம் மூலியமான அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் கிடைக்காது. 5ஆம் பாவம் 8, 12 அப்படின்னு தொடர்பு பண்ணுச்சுன்னா அந்த பாவம் மூலியமான வலி வேதனைகள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் பாவம் ப்ளஸ் கிரகம், அதுக்கப்புறம் நடக்கிற தசா புத்தி, மூலம் தசா புத்தி வருதான்னு பார்க்கணும். அந்த ஒரு பாவம் கெட்டு போச்சுனாவே உடனே அது ப்ராப்ளம் இல்லை. அந்த மூலம் தசை வந்தால் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம். தசை வராமல் புத்தி வந்துச்சுன்னா புத்தியில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் நடக்கும். தசையே வந்தால் தான் ப்ராப்ளம். எந்த பாவமாக இருந்தாலும் அதோட தசை வராமல் எந்த விஷயமும் நடக்காது. தசையோ புத்தி வரும்போது ஒரு சின்ன விஷயங்களும், அந்தரங்க வரும்போது எந்தெந்த கிரகம் கெட்டு கிடக்குதோ அதை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து புத்திகளில் தான் வேலை செய்யும். எப்பயுமே வந்து எல்லா விஷயமும் தசா புத்தியில் ஒவ்வொரு புறம் அகம்னா புறம் சார்ந்த கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு அப்படின்னா இந்த பாவங்கள் மூலியமான வருமானங்கள் இவங்களுக்கு கிடைக்கும். 12 பாவங்களில் 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவங்கள், இந்த பாவங்களோட புத்திகள் வரும்போது இதை சார்ந்த விஷயங்கள பொருளாதாரம் கொடுக்கறது பண்ணுறதெல்லாம் இது பண்ணணும். இது மாதிரி கிரகங்கள் எப்போ வருதோ அது கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட தாக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். 5ஆம் பாவம் வந்து 4, 8, 12 அப்படின்ட்டு ஒரு புத்தி ஓட்டுக்குது, அது வயதுக்கு ஏற மாதிரி பார்க்கணும். அந்த டைம் அவங்களுக்கு சின்ன வயசாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சித்தப்பிரமை பிடிக்கும், காதல் தோல்வியெல்லாம் ஏற்படுறது, இல்லை குழந்தை பிறக்க டைமில் வந்து இந்த 5ஆம் பாவம் 4, 8 பண்ணுச்சுன்னா குழந்தை பிறக்காது, குழந்தைங்களை நினச்சி கவலைப்படணும். இதெல்லாம் எந்த காலங்கள் வரைக்கும் அப்படின்னா அந்த புத்திகள் நடக்கும்போது அந்த கிரகம் கெட்டிருந்தால் அந்த காலங்கள் வரைக்கும் அந்த விஷயங்களும் நடந்தே தீரும். அடுத்த வர புத்தி நல்ல புத்தியாக இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நமக்கு ஜோதிடம் எதுக்கு பார்க்கணும்னா எந்த பாவம் கெட்டு கிடக்குதோ அதோட தசா புத்தி அந்தரங்கள் வரும்போது அந்த விஷயத்தை நம்ம செய்யாமல் அதில் ஈடுபடாமல் இருந்தாவே நல்லாயிருக்கும். எந்த பாவம் வந்து நமக்கு வந்து நல்லா இருக்குது, அடுத்த தசையோ புத்தியோ வரப்போகுதுன்னு பார்த்துட்டு அந்த புத்தியில் நாம் போய் அந்த தொழில் நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த விஷயங்கள் நமக்கு சக்ஸஸாக கிடைக்கும். இப்போ 5ஆம் பாவம் பார்த்தோம், அடுத்த 6ஆம் பாவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன்.